ஏம்மா நேற்று பார்த்தீங்கன்னா சோறு மிச்சமாயிட்டு. பழைய சோறு நீ சாப்பிடுதியா நான் சாப்பிடுதியா சண்டைக்காடு போட்டதில் கடைசியில் ஒருத்தருமே சாப்பிடல. இவ்வளோ சோறு மிச்சமாயிட்டு. அப்புறம் என்ன செய்ய துறையாக போட உடனே மிளகா பொடியும் கொஞ்சோண்டு சீரகத்தையும் போட்டு பிசைஞ்சு வடகமாவது போட்டு வச்சுருவோம். ஏற்கனவே சூரியனில் வந்து ஓட்டை விழுந்து கிடக்காமான்னு இது சொன்னாவ. அப்போ வந்து நிறைய வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது சொன்னது கரெக்டு தான். ஏன்னா நேற்று இது காய வச்சேன், இன்றைக்கி வந்து நல்லா காஞ்சி மொறுன்னு வத்தலை எடுத்துட்டேன். வறுக்கும்போது காட்டுது அது எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. சரியா, அதை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா என் சின்னம்மா வாயில் வந்து ஒரே புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைல சாப்பிட முடியலன்னு ஒரே அழுக, தொண்டையில் விழுங்கவே முடியலம்மா அப்படின்ட்டு. சரி நேற்று பழையது மிச்சமாயிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் பழையது கிடந்துச்சுன்னா இந்த கொஞ்சம் கரைச்சி கொடுத்தா குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு போய் பார்த்தா சட்டியில் சோறே இல்லை. இன்றைக்கி கொஞ்சோண்டு ஒரு கை எப்படி தான் சோறு கிடக்கு. அப்புறம் அது திருப்பி தண்ணியும் தயிரையும் ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா தண்ணியாக கொடுத்தேன். கூழ் மாதிரி கரைச்சி கொடுத்தேன். அதை குடிச்சிட்டு போயிட்டான். நான் என்ன சொல்றேன்னா நேற்று எனக்கு தேவையில்லை, ஆனால் கிடக்கு நிறைய சோறு கிடக்கு, இப்படி வடகமாயிட்டு. இன்றைக்கி எனக்கு தேவை இருக்குது, ஆனால் சோறு இல்லை. இது யார் நம்ம பிளான் பண்ணுதோமா இல்லை கடவுள் நமக்கு இப்படி பிளான் பண்ணுதாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்திக்கு வந்து இப்போ நைட் சப்பாத்தி போடணும்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சா காப்பி குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உடனே சரின்ட்டு அந்த மாவையை குட்டி குட்டியாக உருட்டி பூரி மாதிரி சுட்டு அதே பண்டமாச்சாச்சு. அந்த பண்டத்தை நாங்கள் சாஸ் தொட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ் தான் தொட்டு சாப்பிடுவோம்னு தூக்கி வச்சுருக்கோம். பார்த்துக்கிடுங்க, நம்ம இல்லை பிள்ளைகாடு தான். அங்கே நாங்கள் சாஸ் தொட்டு பூரி சாப்பிடுவோம், இங்கே சட்டியோட பழையது சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம நாட்டு பாரம்பரியமே இந்த சட்டியோட திங்க தான். இது வந்து அந்த அவளுக்கு கரைச்சி கொடுத்தோம்ல, அதில் தண்ணியை குடிச்சிட்டு அடியில் கொஞ்சோண்டு சக்கை சோறு கிடந்தது, அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டான். அதை அப்புறம் தூரையாக போட அதை குடிக்கவும் முடியாது, அள்ளி தான் சாப்பிட்ணும். நல்லா நொறுங்கி போய் கிடந்ததா, அது எதுக்கு தூர போடுதுன்னு சொல்லிட்டு அதையே 2 வாயில் அள்ளி போட்டாச்சு. என்னென்ன மிச்சம் கிடக்கோ அத்தனையே நம்ம வாயில் தான் போகும், நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். அப்புறம் வயிறு பெருசாகாமல் என்ன செய்யணும், அது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெமினின்னு ஒரு ஆப் வருதுல, ஏம்மா அதில் என்னத்தம்மா காட்டுதுங்கிறங்க. ஒரு இந்த பழைய சேலையும் கட்டி ஒரு பூவை வச்சு தலையை விரிச்சு போட்டு ஒரு போட்டா காட்டுது. அதுக்குள்ளே போய் எல்லா போட்டாவையும் வீட்டில் இருக்க அத்தனை ஒரு போட்டாவையும் கொடுத்து அதில் கொண்டு ஏம்மா எப்படி இருக்குது பாருன்னு வந்து காட்டிட்டு அடக்காளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதில் ஒரு நல்ல சேலையை கிடக்கு, நமக்கு ஒரு 10,000 இல்லை 20,000 சேலை எடுக்க முடியாது. அந்த சேலையை கட்டி அதில் காட்டுதுன்னா பரவாயில்ல. அது இந்த மீஷோவில் காட்டுது 150 சேலையை தான் கட்டி காட்டுது. ஏன் அந்த 150 சேலையை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி அதை சேலையை கட்டி ஒரு பூ வச்சு போட்டோ எடுக்க முடியாமையா கிடக்கு. அதுக்குள்ளே கொண்டு போட்டா கொடுத்து அதில் வர சிலவர் பயமுறுத்தா அதுக்குள்ளே போட்டா கொடுக்காது, அப்படி ஆக்கிடுவாங்க இப்படி ஆக்கிடுவாங்க. நிஜமாக தான் கண்டத்துலலாம் போட்டா கொடுக்கக்கூடாது. இது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பிள்ளைகள் வீட்டில் யார் போட்டோ இருக்கோ அத்தனை ஒரு போட்டையை கொண்டு உள்ளே கொடுத்து ஒரே பார்த்துட்டு கெக்கப்பன்னு ஒரு சிரிச்சுட்டு கிடக்கு. எப்படி இருக்குது பற்றியலான்னு. ஏன் அம்மாச்சி அந்த முடியல அதைகளுக்கு முடிய காட்டுது, முடி இருக்கையிலுக்கு முடியை கட் பண்ணிடுது. என்னத்தை இளவு எவனாவது ஒருத்தன் சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்பை தயாரித்து அனுப்பிச்சி விடுவோம். அதை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையை காட்டு நம்மளை பாடாப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி சாயங்காலத்துக்கு வந்து கொலக்கட்டை தான் அவிச்சேன். ஏன்னா கொலக்கட்டை சாப்பிடும்போது இந்த சத்துணவு கொலக்கட்டை அவிச்சு சாப்பிட்டாச்சு. பொழுது இப்படி தான் போச்சு. அவ்வளோதாம்மா.